வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றின ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். கடந்த 4/1/2026 அன்று சுற்றறிக்கையின் மூலம் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை மறுவாழ்வு முகாம்ல இருக்கிற குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்குவதாக நமது முதலமைச்சர் சுற்றறிக்கை மூலம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து டோக்கன் எப்போ விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றியும் சுற்றறிக்கை மூலம் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற சுற்றறிக்கையில் எப்போ இந்த பொங்கல் பரிசு வழங்குறாங்க அப்படின்ற பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின பதிவு தான் இந்த பதிவு. இப்போ இந்த சுற்றறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தை பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடிட 2,22,91,710 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீள கரும்புடன் பொங்கல் பரிசு ரொக்கம் ரூபாய் 3000 வழங்கும் பணிகளை 8/1/2026 அன்று ஆலந்தூரில் தொடங்கி வைக்கிறார். அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாவட்டங்களில் பொங்கல் பொருட்களையும் ரொக்கப்பணம் ரூபாய் 3000 வழங்கி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியாய விலை கடைகள் மூலம் விலையில்லா வேஷ்டி சேலைகளும் பொங்கல் தொகுப்புடன் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படுகின்றன. அதாவது இந்த சுற்றறிக்கையின் மூலம் 8/1/2026 அன்றைக்கு முதலமைச்சர் ஆலந்தூர்ல காலையில பொங்கல் பரிசு தொகுப்பை தொடங்கி வைக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர் பெருமக்கள் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை தொடங்கி வைக்கிறாங்க. மூலம் எல்லா நியாய விலை கடைகளையும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். 22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை மறுவாழ்வு முகாம்ல இருக்கிற குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு, 3000 ரொக்கம், அப்புறம் வேட்டி சேலை ஆகிய வழங்குறாங்க. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் போக மற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேஷ்டி சேலைகள் மட்டும் வழங்குறாங்க. இதுதான் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான இன்றைய சுற்றறிக்கை. பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.